ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடு வந்து ஒரு கதை சொல்லட்டுமா சார் எபிசோடு. இதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டு வந்து ஐடி கார்டே தேவையில்லை அப்படின்ற அதை வந்து நிறுவுறதுக்கு வந்து முயற்சி செஞ்சாங்க. யார் அப்படின்னா, சட்டம் எல்லோருக்கும் சமம் அப்படின்ற படிப்பை படிக்கிறதுக்காக போன மாணவர்கள் அதை வந்து நிறுவ முயற்சித்தாங்க. அப்புறம் அதுக்கு வந்து ஒரு 11:30 மணிக்கு ஆரம்பித்த போராட்டம், அதாவது பஸ்கள்லாம் நடு ரோட்டில் நிறுத்திட்டு 3:30 மணிக்கு தான் அப்புறம் அந்த போராட்டத்திலேருந்து விலக்கு ஆயிடுச்சு. நேற்று ஓஎம்ஆரே வந்து திமுலகப்படுது. அதை பற்றின விஷயத்தை தான் இன்றைக்கி ஒரு கதை சொல்லட்டுமா சார் பகுதியில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த பஸ்ஸில் வந்து இந்த ரூட்டு தலை அப்படின்ற ஒரு தலைவர்கள்லாம் ரெடி பண்ணி அதுக்கு வந்து ஒரு பெரிய கும்பல், அதுக்கு வந்து ஒரு லவ், அப்புறம் அதுக்கு அவங்க பாட்டு பாடிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் அந்த வெகு நேரமாக பயணிக்கக்கூடிய மாநகர பேருந்தில் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் பஸ் டே கொண்டு வருவாங்க. அப்புறம் அதெல்லாம் தடை எடுத்துன்னு வந்தாங்க. மெயினாக இது வந்து மாநில கல்லூரி மாணவர்களும் பச்சைய பாஸ் கல்லூரி மாணவர்களும் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த 2 கல்லூரிகளுக்கும் வந்து சண்டை நடக்கும். அப்புறம் இது மாதிரிலாம் வழக்கமாக நடக்கிறது. பஸ்ஸை கண்ணாடி உடைப்பாங்க. இதெல்லாம் காலங்காலமான நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நேற்று என்ன நடந்ததுன்னா, சட்டம் அனைவருக்கும் சமம், அந்த சட்டத்துக்காக போராடக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள், புதுப்பாக்கம் மாணவர்களாக பண்ணியிருக்காங்க. 3ஆம் வகுப்பு மாணவர் யாரோ ஒருத்தர் வந்து பஸ்ஸில் போயிருக்காரு. ஏம்பா எங்கப்பா டிக்கெட் எடுப்பான்றதுக்கு டிக்கெட் இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. நான் லா ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏம்பா லா ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், சரி அந்த ஐடி கார்டாவது காமின்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ பஸ்ஸு வந்து டைடல் பார்க்லேருந்து இது சிறுசேரி போகிறதுக்குள்ளே அங்கே ஒரு 30 பசங்க ஏறி எப்படி எங்ககிட்டே, அதுவும் வெள்ளை சட்டை போட்டிருக்கோம், கருப்பு பேண்ட்டு போட்டிருக்கோம், அப்படி இருந்து எங்ககிட்டே நீ வந்து டிக்கெட்டு கேட்பியா அப்படின்னு சொல்லி தகராறு நடந்து டிரைவர் கண்டக்டர் தாக்கப்பட்டு, நேர காப்பாளர் தாக்கப்பட்டு, அதுக்கப்புறம் பஸ் அங்கே நிறுத்தி 11 மணிக்கு ஆரம்பித்து எல்லா பசங்களும் அரெஸ்ட் பண்ணால் தான் தூக்கி உள்ளார வைப்போம், வச்சாதான் நாங்கள் வந்து போராட்டத்தை கைவிடும் உறுதியளித்த பிறகு மாலை 3:30க்கு பிறகு வந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. அதாவது பேருந்தில் டிக்கெட் இல்லாமல் போனீங்கன்னா செக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டக்டருக்கு தான் வந்து ஓலை கொடுப்பாங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அவர் பணியை வந்து அவர் செய்யும்பொழுது அதை தடுத்த ஒரு விஷயத்துலேயும் சரி, அது ஐடி கார்டு கேட்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட சொல்லலாம். அதுவே இல்லைன்னும் பொழுது வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் இருந்தால் நீ எப்படி வக்கீல்கிட்ட, எதிர்கால வக்கீல்கிட்ட நீ கேட்கலாமான்னு அர்த்தம் இது. ஸோ யாருக்கு இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. பட் அவங்களெல்லாம் கைது பண்ணி உள்ளார வச்சா தான் நாங்கள் வந்து போராட்டத்தை கைவிடுவோம்னு சொல்லி நேற்று வந்து ஒரு 5-6 மணி நேரம் கிட்ட வந்து பேருந்து இயக்கம் நிறுத்தப்பட்டு போராட்டம் பண்ணி மக்கள்லாம் பெரும் அவதிக்குள்ளாகி, அது இனிமேல் கைது பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் யார் யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு போட்டவங்களை வந்து எப்படி கைது பண்ண கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். ஆனால் போலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் முனைப்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் இதனால் பாதிக்கப்பட்டவங்க தான். ஸோ அதனால் பார்ப்போம் அது என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் எனிவே இது என்னென்னா, ஒரு மாணவருடைய தவறின் காரணமாக மிஞ்சி போனால் என்னங்க இருக்க போகுது, 5 ரூபா 20 ரூபா இருக்க போகுது, அந்த டிக்கெட் அவர் எடுக்காததன் காரணமாக அது என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி இதற்கு சம்மந்தப்பட்ட அத்தனை சம்மந்தமே இல்லாத மாணவர்களும் அதில் வந்து பாதிக்கப்படுவாங்கன்றது என்னுடைய வருத்தமே. ஒன்றும் இல்லை, இந்த பச்சை பாஸ் கல்லூரி, அப்புறம் மாநில கல்லூரி, இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் கட்டின கல்லூரிகள். இதெல்லாம் மாநில கல்லூரிக்கு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அது வந்து நிறைய வெட்டு குத்து சண்டை சச்சரவுகள், கத்தி வச்சுட்டு இருக்கிறது, போகிறது, கெத்து, இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய மாணவர்கள் ஈடுபட்டு நிறைய செய்திகள் அது குறித்து வந்த வண்ணம் இருக்கின்றது. அதே மாதிரி பச்சை பாஸில் அது ஒரு கெத்து, அது மாதிரி மக்கள் வந்து மாணவர்கள் வந்து போயிடுறது வருத்தமாக இருக்குது. சமீபத்தில் ஏதோ ஒரு நீயானோட வீடியோ, அது எப்போ எடுத்த வீடியோன்னு தெரியல, பகிர்ந்துருந்தாங்க ஃபேஸ்புக்கில். அதில் என்னென்னா, பச்சை பாஸ் அடிக்கிற பையன் வந்து ஒரு பொண்ணை ரூட்டு விட போய் அங்கே ஒரு பையன் வந்து உதவான கதையும் சொல்கிறான். சார் இந்த மாதிரி ஒரு அந்த பொண்ணை வந்து சைட் அடித்தான் இவன் ஃப்ரெண்டு, இவன் கூட நானும் போனோம், அந்த ஏரியாக்காரங்க பார்த்துட்டாங்க, என்னடா இங்கே வந்து இருந்தீங்கன்னும் பொழுது இவன் எப்பயுமே கெத்தாக தான் இருப்பான், சுற்றிக்கிட்டே இருப்பான், டேய் வாடா மச்சான் போயிடலாம், அவங்க கேள்வி கேட்குறாங்கன்றப்ப அவங்ககிட்ட ரூட ஆமாம் வந்த நீ என்ன அப்படின்னு கேட்டான். ஏன்டா இப்படிலாம் வந்து யாருமே இல்லைடா, நம்ம 2 பேரும் தான் இருக்கிறோம், எதுக்குடா இப்படிலாம் பேசுகிறேன்னா, டேய் மச்சான் பச்சை பாஸே வரும் மச்சான் அப்படின்னு அந்த கெத்திலே இதே பச்சை பாஸே வரும் மச்சான் சொன்னானா. கடைசியில் பார்த்தா யாருமே வரல, ஷக்கா மாற்றி 2 பேருக்கும் விட்டு வேறன்னு பேருங்க. அந்த பையன் வந்து அன்றைக்கி வந்து சிரிப்பாக சொல்லிட்டு இருந்தான். அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பையன் சொன்னது. அப்போ வந்து பச்சை பாஸ் வரும்னு சொன்ன கோசம் பச்சை பாஸ் யாருமே வரல. ஆனால் கெத்தில் சுற்றி வாங்கி அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த சொன்ன அந்த செய்தியை பார்க்கும்பொழுது இன்னும் மாணவர்கள் வந்து அந்த அவரு அந்த உதவாங்கிறத வந்து உதவாங்கினவர் சொல்கிறார். உதவாங்கினவர் வந்து அதுக்கான அது ஒரு கெத்தாக தான் அவர் வந்து கருதுறாரு.
ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கெத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இதை வந்து கல்லூரி படிக்கும்போது அதை நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, போலீஸ் கேஸ் போட்டு இப்போ வந்து இந்த இதில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய எதிர்காலம் யோசிச்சு பாருங்கள், அவங்க பேரண்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள். இதில் இன்னொரு குடும்பம் என்ன சம்மந்தமே இல்லாத ஒரு பையன் மாட்டோம். அதில் ஒரு பையன் தகராறு பண்ணி அதுக்கு ஒரு 30 பேர் வந்து அந்த கெத்து காமிக்கிறதுக்காக வந்து கடைசியில் இதில் வந்து பாதிக்கப்பட போகிறது வந்து அப்பாவி மாணவர்கள் நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுவாங்க. ஒரு பையன் செஞ்ச தப்புக்கு, அதுவும் நியாயமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அநியாயமாக நடந்த ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லாரும் ஒன்று கூட இன்றைக்கி யார் யாரெல்லாம் அந்த கேஸில் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமை, இப்படி ஒரு கதை. இதை நான் வேற ஒரு கதை சொல்லட்டுமா சார்ல சொல்கிறேன். ஸோ நம்ம நாளைக்கு நானே கூட ஒரு வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு போட்டு போய் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட நீ டிக்கெட் கேட்குறேன்னு சொல்லலான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட் லுக்கில் இருக்கோம் இல்லையா? இல்லையா? சரி விடுங்க. பட் எனிவே, பொறுப்பு மாணவர் செல்வங்களுக்கு இருக்கின்றது. அவங்க வந்து தன்னை உணரணும், தான் ஃபேமிலியை உணர்ந்தாங்கன்னா இந்த மாதிரியான கொஞ்சம் கெத்துன்ற ஒரு பொருள் இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கி ஒரு 4-5 பேரை வந்து உள்ளார எடுத்து விட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். குமார் சாலை என்பது மிக பரபரப்பான ஒரு சாலை. அதில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வேலைக்கு போயிட்டு வராங்க. நேற்று 11:30 மணிக்கு பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு 3:30 மணி வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக் வந்து போயிருக்கு. எத்தனை ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்கவுங்க வீட்டில் வந்து வேலைக்கு போக முடியாது, எத்தனை ஆயிரம் பேர் சம்பளத்தை இழந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்து குழந்தைங்களை வந்து பக்கத்து வீட்டில் வந்திருப்பாங்க, அங்கே போய் குழந்தைய கூப்பிட்றதுக்கு போகணும், லாஸ் ஆஃப் பே. அது வந்து கடைநிலை ஊழியர்கள் தான் அதிகமாக பஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய பொழப்பெல்லாம் நேற்று நாரி போயிருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா, ஒரே ஒரு மாணவனுடைய கெத்து காமிக்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த ரூட்டு தலை மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து இறங்க போய் இன்றைக்கி வந்து இப்படியான ஒரு நிலையை வந்து சந்தித்திருக்கின்றது. ஸோ எல்லாருமே எல்லா இடத்துலையும் எல்லாருமே பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ஸோ உடனே பாருங்கள், இது வந்து இவ்வளோ பெருசாக ஆகணும்னு கூட அந்த கெத்து காட்டணும்னு நினச்ச அந்த பையன் கூட நினச்சிருக்க மாட்டான்றது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சோகம். ஸோ சில நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பிள்ளையார் பிடிக்க குரங்கா போயிடும். அதுக்கான சம்பவம் தான் இதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பாருங்கள், அந்த ஃபோட்டோ பாருங்கள், அப்படியே ஓஎம்ஆர் ஃபுல்லும் சிறுசரி அந்த டோல்கேட்டு ஃபுல்லாக வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எவ்வளோ பேருடைய சாபம், எத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய சாபம். இதெல்லாம் வந்து இவ்வளோ ஒட்டுமொத்த மக்களுடைய சாபத்தெல்லாம் வாங்கினவங்க வந்து வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் வந்து வாங்கினவங்க வந்து வெற்றி பெற்றதா சரித்திரமும் கிடையாது. கால் இல்லாமல் செத்து போனவங்க தான் அதிகம் இல்லை. ஓகே, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கெத்துன்றது வந்து செல்ஃப் மோட்டிவேஷனில் ஒன்றா கரெக்டாக இருக்கலாம். ஆனால் அநியாயத்துக்கு வந்து ஒரு கெத்து காமிக்கிறேன்னா அது ஒரு நாளும் வந்து உருப்படாததுக்கான வழி அது காமிக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் திரும்பவும் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து கல்லூரிகளில் எப்படி வந்து ரேகிங் இன்னும் ஒழிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கும், அது மாதிரி இது வந்து காலமாக வாழ்ந்து இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாணவர்களாக பார்த்து இருந்தாவிட்டால் இதெல்லாம் இது வந்து அவனாக பார்த்து திருந்தா தான் உண்டோசரம். இதுக்கு வேறு ரெமிடியே கிடையாது. ஓகே வேற என்ன, இந்த ஒரு கதை சொல்லட்டுமா சார்? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கான ஆர்வமாக இருக்கின்றேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்.